இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல்லாவரம் சந்தையில் வாங்கின அந்த செடி இதை வந்து ஒரு நாள் நைட்டு போட்டேன். அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்தது. அப்புறமா இங்கே பிளாஸ்டிக் கிளாஸு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இதை வந்து எங்கள் ஃப்ரிட்ஜு மேலே வச்சுட்டேன். ஆனால் அந்த தண்ணி தான் வேறு உறிஞ்சுதே தவிர இது வந்து மேலே வளரலை. ஆனால் அவங்க வச்சுருந்தது வாளிக்குள்ளே வச்சுருந்தாங்க, அது நல்லா வளர்ந்துருந்தது. அதை பார்த்து ஆசைப்பட்டு வாங்கினோம். அது ஒன்றுக்கு 3 வேற வாங்கிட்டேன். இது ஒன்று போதுன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து 3 வாங்கினாங்க. அது பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்குது. கடைசியில் சரி இன்னொருக்கா வந்து தண்ணி நிறையா தண்ணிக்குள்ளே போடுவோம் ஒரு நாள் நைட் அப்படின்னு போட்டோம். அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இதில் வச்சா தண்ணியை தான் உறிஞ்சுதே தவிர இங்கே பாருங்கள் உள்ள வேரோட இதெல்லாம் உதிர்ந்து கிடக்கு. வேரும் இதில் அழுகுன மாதிரி ஆகிருந்தது. ஆனால் இது வளர மாட்டேங்குது, வாங்கின மாதிரியே தான் இருக்குது. இது வந்து ஃபேக். யாரும் வந்து பல்லாவரம் சந்தைக்கு போனீங்கன்னா இதை வாங்காதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல்லாவரம் சந்தையில் தேன் வாங்கினேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் ஒரு வீடியோவில். அதுதான் இது. ஒரு 2-3 நாள் அதே மாதிரி இருந்துச்சு. 2 நாள். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கட்டியாக ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்து எல்லோ கலரில் பாட்டிலை ஒட்டிக்கிச்சு. இதை பாருங்கள், நல்ல கட்டியாக இருக்குது. இது தேன் கிடையாது. தேனை வந்து அப்படி கட்டி ஆகாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெள்ளைப்பாகும். ஆனால் அங்கே வச்சு இவங்க வந்து இதில் தொட்டு தீக்குச்சி வச்சு பொருத்தியெல்லாம் காமிச்சாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வந்து எனக்கு வெள்ளைப்பாகாது. இது தேனும் அங்கே யாரும் வாங்காதீங்க. பல்லாவரம் சந்தையில் தேனும் வாங்காதீங்க. போய் பார்க்குறப்போ பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு ஹேண்ட்பேக் வந்து 200 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். இங்கே மற்ற இடத்துல எங்கேயும் கேட்டோம்னா 100 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. இதுலேயும் ரேட்டு குறைக்கவே இல்லை. இத்தனைக்கும் ரேட்டு அவங்க குறைக்காமல் இருந்தாங்க. அதில் 200 ருபீஸ் போட்டு வாங்கினா அது வெளியில் எங்கே கேட்டாலும் 100 ருபீஸ் சொல்கிறாங்க. அது எனக்கு குவாலிட்டியும் சரியில்லை. ஜிப்புக்குள்ளே வந்து தையல் வந்து கேப் விட்டு உள்ளே போய் விழுந்துக்குது. அந்த துணியும் கிழிஞ்சு போயிடுச்சு. அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். பல்லாவரம் சந்தை போனீங்கன்னா நீங்கள்லாம் பார்த்து வாங்குங்க. என்ன மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க. பாய்.